சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமென், அல்லேலூயா. அவனை இருப்பு சங்கிலியினாலே அவனுடைய கழுத்து கட்டப்பட்டிருந்தது. யோசேப்பு ஏன் சிறையில் அடைக்கப்பட்டான்? அவன் சொல்கிறான் ஆதியாகமம் 39:9, how can I do such an evil thing? It is a sin against God. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவன் பாவம் செய்ய மாட்டேன் என்பதனாலே அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். அல்லேலூயா. If he yields to Mrs. Sparrow, பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? இந்த நாட்களிலே பாவத்தை குறித்ததான ஒரு பயமே இல்லை, பாவத்தை குறித்ததான போதனையும் இல்லை, பாவத்தை குறித்ததான எந்த ஒரு எண்ணமும் இல்லை. எப்படி வேணாலும் டேக் இட் ஈஸி, வி கேன் லீவ் ஆஸ் வி லைக் அப்படின்னு நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கு அவன் சிறையில், அதுக்கு பிற்பாடு தான் இத்தனை ப்ரொமோஷன்ஸ் வருது. ஏன் அவன் சிறையில் அடைக்கப்பட்டான் என்று சொன்னால், அவன் பாவத்திற்கு, முதலாவது பாவத்திற்கு அடிமையாகவில்லை. நல்லா சொல்லுங்க, லுக் மை பிலவர்ஸ், பாவம் செக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது டோன்ட் திங்க் அது என்னமோ டீன்லேருந்து 18, 19, 20, 25 முடியல, 80 எனக்கே வரும், 75 வயசு ஆனாலும் வரும். சின் இஸ் சின், எமோஷன் இஸ் எமோஷன். அப்போ அவன் பாவத்திற்கு அடிமையாகவில்லை. சொல்லுங்க என்னோட சேர்ந்து. ஏன் சிறையில் அடைக்கப்பட்டான்? அவன் பாவத்துக்கு அடிமையாகாத நல்ல சிறையில் அடைக்கப்பட்டான். அழகிற்கு அவன் அடிமையாகவில்லை, அதனால அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். உணர்ச்சிகளுக்கு அவன் அடிமையாகவில்லை, அதனால அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். இச்சைக்கு அடிமையாகவில்லை, அதனால அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். அவன் நினைச்சிருந்தா நல்ல அந்தஸ்தா வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அந்தஸ்து அதிகாரத்துக்கு அவன் கீழ்ப்படியலை, பயப்படலை. அது முக்கியம் இல்லை. தேவனுக்கு எதிராக பாவம் செய்வது எப்படி? அவருடைய வருகை சமீபமாகிவிட்டது. அருமையானவர்களே, இந்த உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? எனவே தான் எந்த சிறை அவனை வாட்டியதோ அந்த சிறை தான் அவனை உயர்த்தியது.